Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வெங்கடாச்சலம், இந்தியாவிலேயே நகர்மயமாதல் மிக அதிகமாக நடைபெறுகிற, நகர்மயமாதல் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 2030 பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி 48% இருக்குது. 2030 இது 53% மேலே அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் இப்போ வேகமாக நகர்மயமாகி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு, கட்டுமானம், நீர் மேலாண்மைக்கான திட்டங்கள் இருக்கா? அது குறித்த சவால்கள் என்ன? இந்த அரசு, வருகின்ற அரசு என்ன முன்னெடுக்க வேண்டும்? சார், இப்ப ஒரு 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட மொத்த கடனும் அடைக்க முடியும் சார். எந்த ஆங்கிள் சொல்றேன்னா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கனிம வளம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு வருமானமே இருக்கு. அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானமும் நேரடியா அரசாங்கத்துக்கு வந்தது அப்படின்னா அரசாங்கத்துக்கு கடன் சுமையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வர்றது அங்க வந்து அரசாங்கத்தோட கஜானாவுக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 கோடி ரூபாய் அந்த மாதிரி தான் போகுது. அது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கரப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால இப்ப ஒரு நார்மலா ஒரு கரப்ஷனோட வேல்யூ 100 ரூபான்னா 20 ரூபாய் கரப்ஷன்ல போகுதுன்னா அந்த கரப்ஷனையும் கட் பண்ணா இலவசங்களும் கொடுக்கலாம். இலவசங்கள் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். அதுக்கு வந்து அரசாங்க நடவடிக்கை அதாவது புதிதாக வர்ற அரசாங்கம் வந்து அதுக்குதான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா திங்க் டேங்க்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு கல்வித்துறை இருக்கு, இல்ல ஒரு கட்டுமான துறை இருக்குன்னா அந்த கட்டுமான துறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. நாங்க இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன காஸ்ட் வரும், இதுல வந்து ஜீரோ பட்ஜெட்ல பண்ண முடியுமா? ஜீரோ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு நான் திருப்பி சொல்றேன். ஜீரோ பட்ஜெட்னா இப்ப ஒரு ஏரிய தூர் வாரணும் அப்படின்னு எடுத்துங்களேன். ஏரிய தூர் வாடுறதுக்கு நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏரிய தூர் வாடுற மண்ணை நீங்க ஏலம் விடலாம். எடுக்கிறதுக்கு எஸ்டிமேட் போட தேவையில்ல, தூர் வாரத்துக்கு ஏலம் விடலாம். அப்ப ஏலம் விடும் போது அந்த மண்ணை வந்து காசா கவர்மெண்ட் மாத்திக்கும். அந்த பைசாவுல நீங்க வந்து அந்த ஏரியை டெவலப் பண்றது, அந்த வாய்க்கால சரி பண்றது, அங்க பூங்காக்கள் அமைப்பது, மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த சில்ட்டை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றான். அப்ப என்ன ஆகுனா, ஜீரோ பட்ஜெட்ல எப்படி பண்ணலாங்கிறதுக்கு வந்து ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை வச்சு ஒரு திங்க் டேங்க் வந்து பிக்ஸ் பண்ணா இந்த காஸ்ட் வந்து ரிப்பீட்டடா செலவு பண்ணாம, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சென்னையில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல 30,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 30,000 கோடி ரூபாய் செலவு பண்ணதுல தண்ணியை வெளியேற்றத பத்தி மட்டும்தான் நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோமே தவிர தண்ணியை தேக்கிறத பத்தி யாருமே பேசுறது இல்ல. அப்ப தண்ணியை தேக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு வந்து ஒரு திங்க் டேங்க் வச்சு இதுக்கு திருப்பி ரிப்பீட்டடா இந்த செலவு வராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது வந்து ஒரு ஆலோசனை பண்ணுனா இந்த காஸ்ட், ஏன்னா இப்ப ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் போயிட்டே இருக்கு. எங்கெங்கெல்லாம் பண விரயம் ஆகுது, எங்கெங்கெல்லாம் பண விரயத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆலோசனை குழு போட்டு அரசாங்கம் வந்து ப்ராப்பரா, புதுசா வர்ற அரசாங்கம் ப்ராப்பரா பண்ணாலே கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே மாத்தலாம். இது வந்து ஒரு துறையிலுமே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, விவசாயத்துறையில ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்த நெல் வந்து மூட்டைகள் நனைஞ்சு போச்சு அப்படிங்கறது ஒரு வாட்டி நியூஸ்ல போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த விவசாயத்துறை சார்ந்த நிபுணர்களை வச்சு இது பர்மனன்ட் கியூர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு நிபுணர் குழு இருக்கு. நிபுணர் குழுங்கிறது வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடாது, அரசாங்கத்துல இருக்கிறவங்களும் இருக்கணும். பிரைவேட்ல வந்து நிறைய நிபுணர் குழு, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து பணம் கொழிக்கிற டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. இந்த பத்திரப்பதிவுத்துறை பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் உள்ள போனீங்கன்னா ஒரு நல்ல டாய்லெட் இருக்காது. ஒரு ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர்றது அதை ப்ராப்பரா ரெடி பண்ணி ஒரு பக்கா ஏசி ரூம், பக்கா டாய்லெட், எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருந்து
பத்திரப்பதிவுத்துறையில வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் பத்திரப்பதிவுத்துறை ரூம் ஒரு ஆபீஸ் மாடல் ஆபீஸ் ஒண்ணு போட்டாங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜபிள் வந்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணா கவர்மெண்ட் தாராளமா மக்கள் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. இப்ப அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய சரியா பயன்படுத்தினாலே கடனே இல்லாம இருக்கலாம். அதாவது அரசாங்கத்துக்கு வருவாய் கொழிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா நான் திருப்பி ஒரு விஷயத்த சொல்றேன். தனிம வளத்துறையை வந்து அரசாங்கம் கையகப்படுத்தினாலே அரசாங்கத்தோட கடனை மொத்தமா அடைக்கலாம். அதே நேரத்துல இந்த அரசாங்கத்துடைய மெயினான வருமானமா நினைக்கிறது இங்க ஒரு டாஸ்மார்க் மட்டும்தான் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நிறைய வருமானம் இருக்கு. இப்ப இந்த கனிம வள துறையை மாத்தலாம். அது மாதிரி வந்து இப்ப இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பார்த்தா இன்ஜினியரிங் கவுன்சில் கொண்டு வரலாம். இன்ஜினியரிங் கவுன்சில் கொண்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் கவுன்சில் இருக்கு, வக்கீலுக்கு கவுன்சில் இருக்கு, இன்ஜினியரிங் கவுன்சில் கிடையாது. இல்ல அதான் சார் இந்த இடத்துல தான் சார் நகர்மயமாதல் மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நகர்மயமாதலுடைய எண்ணிக்கை இந்த சதவீதம் இன்னும் அதிகமாக ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள 10% சற்றே குறை அதிகரிக்கும்னு 5% அதிகரிக்கும்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் இப்போ நகர்மயமாதலுக்கு ஏற்ப உள்கட்டமைப்பு அந்த அளவுக்கு இருக்கா? அதுக்கு நீர் மேலாண்மை மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குது. இப்போ நீங்களே அதை குறிப்பிட்டீங்க. சென்னையில் 30,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. தண்ணியை வெளியேற்ற முயற்சிக்கிறாங்க. மழைநீர் சேகரிப்புக்கான திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி மழைநீர் சேகரிப்புல தமிழ்நாடு அரசு வந்து நான் இந்த அரசு அந்த அரசும் குறை சொல்ல விரும்பல சார். கடந்த 25 ஆண்டுகளா தண்ணீரை சேமிக்கிறத பத்தி யாருமே கவலையே படல. எந்த ஒரு எதிர்கட்சியும் பேசல, எந்த ஆளுங்கட்சியும் அதை பத்தி சீரியஸாவே எடுத்துக்கல. சரி, அவங்க 2 பேரும் பொலிட்டீஷியன், அவங்களுக்கு டீடைல் தெரியலன்னா கூட அரசாங்க அதிகாரிகள் வந்து நான் சொல்றேன் சார், 5 வருஷம் இந்த சிஸ்டம் கரெக்டா பண்ணா சென்னைக்குள்ள வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துல லாரியே தேவையில்லை. ஒரு நாளைக்கு 60,000 இருந்து 70,000 லாரி வந்து குடிநீருக்கோசரம் வந்து வெளியில இருந்து எடுக்கிறாங்க. குடிநீருக்கு அப்புறம் டெய்லி யூசஸ்க்கு வந்து வெளியில இருந்து வாங்குறாங்க கவர்மெண்ட். அந்த காசு அப்படியே சேவ் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பர் ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணும். அது மாதிரி பண்றாங்களா, அப்படி செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க சிட்டி ஃபுல்லா பாருங்க. இப்ப வந்து மழை சீசன் கிடையாது, வெயில் சீசன். எல்லா மழைநீர் வடிகால் வாய்க்காலும் 1.5 அடியில இருந்து 2 அடி சாக்கடை நிக்கும். காரணம்னா ப்ராப்பர் கிரேடியன்ட் கிடையாது. இந்த சிஸ்டம் சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. இது இப்படிதான் இந்த வரி பணம் வீணா போகுது. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி அடுத்த மழைக்கு திருப்பி உடைச்சிட்டு போடுவாங்க. இது ஒரு வாட்டியும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பண்ணிட்டே இருந்தா அமைச்சாங்களே சார், பரிந்துரை எல்லாம் கொடுத்தாங்களே சார், அதெல்லாம் பத்திரமா ஃபைலோட இருக்கு சார். திருப்புகழ் கமிட்டி வச்சுட்டு என்ன சார் பண்றது? ஒண்ணுமே நடக்கல. இல்ல அவர் பரிந்துரைக்கவே இல்லையா? பரிந்துரைத்து இவங்க ஏன் நடைமுறைப்படுத்தல? அப்ப என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நடைமுறை பிரச்சனை எதுவும் இருக்கா? அதுல வாங்குறாங்க சார், நடைமுறைப்படுத்த மாட்டாங்களே சார். சார் நீங்க இதே மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்க எழுதி வச்சீங்க, இன்னொரு 10 வருஷத்துல தண்ணி மொத்தமா வெளியில வாங்குவோம். எதை வச்சு சொல்றேன்னா, இந்த மொத்த சிஸ்டமும் பாத்தீங்கன்னா இவங்க தண்ணியை ஃபுல்லா வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. மழை தண்ணிய கிரவுண்ட் வாட்டரை ஒரு பக்கம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கிரவுண்ட் வாட்டர் உரிய நீங்க என்ன கிரவுண்ட் வாட்டர் வந்து இந்த எதெல்லாம் மழைநீர் வடிகால் வாய்க்கால் இருக்கோ அது ஃபுல்லா சாக்கடை தான் போகுது. அது கிரவுண்டோட பெனட்ரேட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா கண்டாமினேட் ஆயிடும். அதாவது நிலத்தடி நீர் நான் சொல்றேன். இதே கண்டிஷன் போச்சு அப்படின்னா இப்ப உள்ள சினாரியோ பிரகாரம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஆர்ஓ சிஸ்டம் தண்ணிய வந்து வடிகட்டி மாத்தி நார்மல் வாட்டர் கொண்டு வரதுக்கு மினரல் வாட்டர் சிஸ்டம் வந்து இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கேன்லாம் கிடையாது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லார் வீட்லயும் ஆர்ஓ சிஸ்டம் இருக்கு, இல்ல தண்ணி கேன் இருக்கு. கிரவுண்ட் வாட்டரை குடிக்கிறது இல்ல, நம்ம நம்புறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இது ஏறிக்கிட்டே இருக்கும் நம்மள அறியாமே. இந்த சிஸ்டத்தை மாற்றுதான் ப்ராப்பரான ஒரு நிபுணர் குழு வேணும். தண்ணீர் வந்து ஒரு பெரு வணிகமாகி ரொம்ப நாள் ஆயிட்டு, அது வணிகத்துக்காகத்தான் பல இடங்கள்ல இப்போ சுகாதாரங்கிறது மிக முக்கியம் இல்லை, அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா? தண்ணியில தான் பல நோய்கள் வருதுங்கிறப்ப தண்ணி ரொம்ப சுகாதாரமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு முன்னெச்சரிக்கையும் பாதுகாப்பும் எல்லாருக்குமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள் அது மிகையாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய வணிகமாக மாறி இருக்கிறது. அந்த வணிகத்துக்காகத்தான் இப்படி ஒரு மிகையான அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடாச்சலம், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க
5000 இல்லை 10,000 கூட கொடுக்கலாம், இயற்கை வளங்களை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறத புள்ளி விவரங்களில் பார்க்க முடிகிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் மட்டும் 85% மேலே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மீட்டுவாக்க செய்யறதுக்கு, இதை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், இதை தவிர்க்கணும்னா அரசுக்கான ஆலோசனைகள், உடனடி தேவைகளாக என்ன கருதுறீங்க நீங்க? ஹலோ வெங்கடாச்சலம், இணைப்பில் இருக்கீங்க, நான் கேள்வியை மறுபடியும் கேட்கவா? தொடருங்க நீங்க. சார் சொல்லுங்க சார். சார், சென்னை, நீங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டீங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் 85% மேல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது சரியா? ரெண்டாவது, இதை மேம்படுத்தணும், சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? என்ன பாதிக்கப்பட்டுன்னு சொல்றீங்க சார்? நீர்நிலைகளா இல்ல, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல முற்றிலுமாக வேறு பயன்பாட்டுக்கு போயிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நீர்நிலைகள் சொல்றீங்களா சார்? ஆமா, உங்க ஆடியோ சரியா கிடைக்கல, கொஞ்சம் சார் தொடருங்க, நீங்க தொடருங்க, கேக்குது, தொடருங்க சார். இப்ப நீர்நிலைகள் பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா, நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா சார். இப்ப பாத்தீங்கன்னா சார், இப்ப இதே சிஸ்டம் வந்து தண்ணியை சேவ் பண்றதுக்கு வந்து எந்த அரசாங்கமும், நான் சொல்ற கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா தண்ணியை சேவ் பண்றதை பத்தி எந்த அரசாங்கமுமே வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த தலைமுறைக்கு தண்ணி கிடையாது சார், நான் இப்பயே சொல்றேன். நீங்க சென்னையை சுத்தி இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லா போயிடுச்சு. இது நீங்க சென்னை மட்டும் தான் போயிட்டு இருக்குன்னு எல்லாம் நினைச்சிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடத்துலயும் இது பரவி போகும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மழை நீரை சேமிக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இங்க கிடையாது. அத வந்து அரசாங்கம், புதுசா வர்ற அரசாங்கம் வந்து இம்மிடியேட்டா நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு சார், இதுல வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரே பட்ஜெட் வந்து ரிப்பீட்டடா ஆயிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ரோடை எடுத்துட்டு தான் ரோடு போடணுங்கிறது வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ்ல இருக்கு. எந்த ரோடை எடுத்துட்டு ரோடு போடுறாங்க, எங்கேயுமே போடுறது கிடையாது. முக்கியமான சாலைகள்ல மட்டும்தான் பார்த்தா ரோடை எடுத்துட்டு ரோடு போடுவாங்க. ரோட் லெவல் ரைஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு ரோட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து ரோட் லெவல்ல இருந்து 3 அடி மேல இருந்திருக்கும். 10 வருஷம் பாத்தீங்கன்னா ரோட் லெவல்ல இருந்து 3 அடி கீழே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய வருவாய் இழப்பு. இதே மாதிரி இல்ல, இது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டு, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அப்படிதான் நடக்குதா சார்? நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தான் அதிகமா நடக்குது. எந்த ரோட எடுத்துட்டு போட்டிருக்காங்க நீங்க காமிங்க. சென்னை சிட்டில போடுறாங்க, அதாவது ஒரு 4-5 இடம் முக்கியமான இடத்துல மட்டும், அதாவது விஐபி போற ஏரியாவில நோண்டிட்டு போடுறாங்க. ரோட் லெவல்ல யார் மெயின்டைன் பண்றா? தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பெஞ்ச் மார்க் மெயின்டைன் பண்றாங்களா? அதாவது நிர்ணயிக்கப்பட்ட சாலையின் உயரத்தை மெயின்டைன் பண்றாங்களா? கிடையாது. மெயின்டைன் பண்ணா இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு கடந்த 20 செய்ய மாட்டாங்கறாங்க. அப்படி செய்யாததுக்கு என்ன காரணம் சார்? அரசாங்கம் அதை கொள்றது கிடையாது. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்ஜினியராவது எடுத்து சொல்லணும், அதுவும் சொல்றது கிடையாது. ரோடோட லெவலுக்கு வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால போட்டா எப்படி தண்ணி போகும்? வாட்டத்துக்கு போறது கிடையாது. இது சென்னையில மட்டும் இருக்கிறதால எல்லாருக்கும் பூதாகரமா தெரியுது. இது எல்லா ஊர்லயுமே மழைநீர் வடிகால் வாய்க்கால், நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, பெருநகராட்சி, நகராட்சி இடத்துக்கு போனீங்கன்னா தண்ணியில வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வெறும் சாக்கடையா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஊருக்கு வந்து சாக்கடைக்கு உள்ள சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கே போகணும். அது மாதிரி பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்புறம் அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால சாக்கடை தேங்கி நிக்கிறதால அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுல நோய்கள் உருவாகும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீசன்ல, வெயில் சீசன்ல எல்லாம் ஜுரம், மலேரியா, டெங்கு எல்லாம் வருது. மழை சீசன்ல தான் முடி வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதோட பெரிய மிஸ்டேக். இந்த புதுசா வர்ற அரசாங்கம் இந்த சிஸ்டத்தை திருப்பி நான் சொல்றேன், ஒரு திங்க் டேங்க், நிபுணர் குழு ஒண்ணு வைங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லயும்.
இப்படி வச்சு ப்ராப்பரா பண்ணால்தான் இங்க உள்ள எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா போயிட்டாங்க. மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் இங்க உள்ள ஆளுங்களை கூப்பிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல மருத்துவத்துறையா, மருத்துவத்துறையில என்ன மேம்படுத்தணும், எது தேவையில்லாத செலவு இருக்கு, எதை சரி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு துறையிலுமே கூப்பிட்டு நிபுணர் குழு வச்சு பண்ணுனா அரசாங்கத்தோட செலவுல 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல வெறும் 60 ரூபாய் 50 ரூபாய் செலவு பண்ணா போறோம். அதுல கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருமானம் இருக்கு, பெரிய சேவிங்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கடன்ல இருந்து வெளியில வர முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, நம்முடைய ஸ்டேட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறலாம் ஒரு பக்கம். தேவையில்லாத செலவுலாம் ஏன் ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். அந்த தேவையில்லாத செலவு ரிப்பீட்டடா பண்ண கடன் அதிகமாகிட்டே போகுது. அதை சரி பண்றதுக்கு அரசாங்கம் வந்து புதுசா வர்ற அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை கண்டிப்பா அதற்கான முயற்சி எடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூகுள்ல வந்து அவர் சுந்தர் பிச்சை நம்ம ஊர்ல கேகே நகர்ல படிச்சுட்டு போனவர். ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுறது இங்க ஆகல, பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்ப என்ன மிஸ்டேக், நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்? வரக்கூடிய அரசாங்கம் வந்து உள்ள கொண்டு வர்ற ஃபண்ட்ஸ் வந்து எப்படி கொண்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி வந்தாங்கன்னா வித்தின் 10 டேஸ்ல அப்ரூவல். நீங்க கர்நாடகா ஆந்திராலாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்க்குள்ள வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இல்ல சார், நடைமுறையில தொழில் முதலீடு நிறைய இருக்குது தமிழ்நாடு, நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்திருக்கு, உலக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதான சொன்னாரு. சார் முதலீடுல வந்துருக்கு சார். நான் இப்ப இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இப்ப வந்து கூகுளோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. எப்படி போச்சு? இதே மாதிரி 1000 சொல்லலாம். நான் வந்து ஒரு அரசாங்கத்தை குறை சொல்ல நோக்கத்துல சொல்ல, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த விஷயத்துக்கு வந்து முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும். அதே மாதிரி அருள் சார் ஒண்ணு சொன்னாரு, இந்த இது டாஸ்மார்க் விஷயம். சார் எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு கிராமத்திலயும் குறைந்தபட்சம் 3ல இருந்து 4 விதவைகள் இருக்காங்க. அதாவது 30ல இருந்து 35 வயசுக்குள்ள 28 வயசுக்குள்ளார டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு அடிபட்டு இறந்து போய், இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? புதுசா வர்ற அரசாங்கத்துக்கு அது தெரிஞ்சுங்க. நீங்க சர்வே எடுத்து பாருங்க. நான் சொன்ன தமிழ்நாடு ஃபுல்லா நான் சுத்துறேன். ஒரு கிராமத்துல குறைந்தபட்சம் 3ல இருந்து 4 விதவைகள் 28ல இருந்து 35 வயசுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா ரெகுலரா குடிச்சு வேலைக்கு போகாம அந்த குடும்பமே அழிஞ்சு நிக்கும். இந்த விஷயத்தெல்லாம் வந்து அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ கரெக்டா கண்கொத்தி பாம்பா இதெல்லாம் சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் சரி பண்ணி கொண்டு வரலாம். பேசலாம் வெங்கடாச்சலம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.